வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போல் மேலும் பல தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தமிழ் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், ஜிகே, ஆல்சோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கனரக வாகனங்களில் ஓட்டுநர் இருக்கையின் சாய்மானம் டேஷ் இருக்க வேண்டும், அதாவது எவ்வளோ டிகிரி இருக்க வேண்டும்? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஃபியூ செகண்ட்ஸ்ல நானே ஆன்சர் சொல்லிடுவேன். டிகிரி. ஸோ கனரக வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் இருக்கையோட சாய்மானம் எந்த டிகிரியில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்க வேண்டும். ஓட்டுநர் இருக்கையில் அமரும் விதம் பற்றிய முறையில் சரியான வரிசை முறை, அதாவது போய் அங்கே ஃபஸ்ட்டு உட்கார்றாங்க இல்லையா, அந்த உட்காரதுலேருந்து என்னென்னலாம் அவங்க சரி செஞ்சுக்கணும், அந்த ஆர்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு லைன் பை லைன் கொடுத்துருக்கேன், அது படிச்சுட்டு எது சரியான முறை அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்குரிய ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆர்டராக தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆர்டர் படி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஓட்டுநர் ஸ்டியரிங் ராடின் மையக்கோடு ஓட்டுநர் உடலின் நடுப்பகுதிக்கு நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும். இதுவே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்து இதை மட்டும் கூட உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம், எப்படி உட்காரணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டுநர் ஸ்டியரிங் ராடின் மையக்கோடு ஓட்டுநர் உடலின் நடுப்பகுதிக்கு நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும். இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது இருக்கையில் நேராக நிமிர்ந்து உட்கார வேண்டும், ஸ்ட்ரைட்டாக உட்கார சொல்கிறாங்க. கைகள் ஸ்டியரிங் வீலை இறுக்கமாக நேராக பிடிக்காமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைட்டாக பிடிக்கக்கூடாது ஸ்டியரிங் வீலை. அதுபோல் நேராக தான் பிடிக்கணும், அப்படி பிடிக்காமல் இயல்பாக பிடிக்க வேண்டும். அதுதான் சொல்ல வராங்க இங்கே. அப்புறம் வலது முன்பாதத்தை பிரேக் பெடல் மீது வைத்து அழுத்த வேண்டும். ஃபஸ்ட்டு எந்த பெடலில் கால் வைக்கணுங்கிறாங்க, உட்கார்ந்த உடனே கரெக்டாக நேராக நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு அவங்களோட வலது முன்பாதத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, வலது முன்பாதத்தை பிரேக் பெடல் மீது வைத்து அழுத்த வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க அழுத்தக்கூடிய பெடல். பிரேக் பெடல் தான் ஃபஸ்ட்டு அழுத்துறாங்க. அடுத்தது கிளச் பெடலை அழுத்தினால் இடது கால் முழுவதும் நீளும்படி உட்கார வேண்டும். அடுத்தது கிளச் பெடலு. அப்படி அழுத்தும் போது கரெக்டாக அதுக்கு பெடலுக்கு கால் மூவ் ஆகணும் இல்லையா, அதுபோல் இடது கால் முழுவதும் நீளும்படி உட்கார வேண்டும். இங்கே பிரேக்குக்கு வலது ஓட்டிகிட்ருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும், இருந்தாலும் குழப்பிக்காமல் பார்த்துக்காங்க. கிளச்சுக்கு இடது கால் முழுவதும் நீளும்படி உட்கார வேண்டும். வலது கையால் சீட் லிவரை நகர்த்தி இருக்கையை முன்புறமோ பின்புறமோ தள்ளி சரி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் தள்ளி அது போல் சரி செஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கிளச் பெடலுக்குலாம் உங்களுக்கு கரெக்டாக கால் எட்டுதான்னு பார்த்துட்டு நீங்கள் சரி செஞ்சுக்கணும். அடுத்து நேராக நிமிர்ந்து கழுத்தும் தலையும் நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும். அடுத்து நிமிர்ந்து உட்காரணும். கடைசியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பின் பார்க்கும் கண்ணாடிகளை பின்வரும் வாகனங்கள் தெரியும்படி சரி செய்ய வேண்டும். அந்த கண்ணாடியை சரி செய்ய சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் தனியாகவும் கேட்டுருவாங்க. என்னென்னா, பின் பார்க்கும் கண்ணாடிகளை எப்படி சரி செய்ய வேண்டும், எதுக்காக சரி செய்ய வேண்டும், அது மாதிரிலாம் கேள்வி கொடுத்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எதுக்காக ஆக்சுவலாக இவங்க சரி செய்கிறாங்க, பின்னாடி வர வாகனங்களை பார்க்கறதுக்காக. அதுதான் மெயின். பின்னாடி வர வாகனங்கள் தெரியணும் அப்படின்னா அந்த ரியர் வியூ, அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த பின் பார்க்கும் கண்ணாடியை அவங்க சரியாக சரி செய்யணும். அதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டு. இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கங்க. இந்த 6 ஸ்டெப்ஸ் உட்காரதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே ஒவ்வொரு கொஸ்டினாக கூட படிச்சுக்கோங்க, எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். இப்போ அதுலேருந்தே ஒரு கொஸ்டின் வருது, நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா பாருங்கள். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவுடன்
அவர் தம் வலது முன்பாதத்தை டேஷ் மீது வைத்து அழுத்த வேண்டும். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே சரியா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். இருக்கையில் அமர்ந்தவுடன் அவர் தம் வலது முன்பாதத்தை டேஷ் மீது வைத்து அழுத்த வேண்டும். வலது முன்பாதத்தை பிரேக் பெடல் மீது வைத்து அழுத்த வேண்டும். உட்காந்ததும் ஃபர்ஸ்ட் பிரேக்கை தான் அழுத்துறாங்க, அடுத்து தான் கிளச்சை பற்றி அவங்க பேசியிருக்காங்க இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ பிரேக் பெடலை அழுத்த வேண்டும். பின்வருவனவற்றில் எது சரி? கனரக வாகனத்தில் இறங்கும்போது வாகனத்தின் இடது முன்பக்கத்தில் உள்ள பயணிகள் இறங்கும் வழியை ஓட்டுநர் பயன்படுத்துதல் பாதுகாப்பானது. ஓட்டுநர் இருக்கையின் அருகிலுள்ள கதவு வழியாக இறங்குவது என்றால் வலது பக்கம் வாகனம் எதுவும் வரவில்லை என உறுதி செய்து கொண்டு இறங்குதல் வேண்டும். இதுல எது சரி? ஒன்று மற்றும் 2 சரி. ரெண்டுமே சரிதான். என்னன்னா கனரக வாகனம், அதாவது இப்போ நீங்கள் பஸ்ஸில் வந்து டிரைவ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும், இப்போ பயணிகள்லாம் இறங்குறாங்கல்ல முன்னாடி, அதில் வந்து ஏறி இறங்கிக்கிட்டா சேஃப்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க வந்து சேஃப்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க இறங்கணும் அப்படின்னா வலது பக்கம் தான் இறங்கணும். அப்போ வலது பக்கம் வந்து கவனம் இல்லாமல் இறங்கிட்டா ஆக்சிடென்ட் நடந்துடும், உங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் டக்குன்னு அவசரத்துக்கு இறங்கிட்டீங்கன்னா வலது பக்கம் எந்த வண்டி வந்தாலும் டக்குன்னு இடிச்சிடும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறாங்க பாதுகாப்பாக இறங்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மெயினாக இந்த இடத்தையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. வாகனத்தின் இடது முன்பக்கத்தில் உள்ள பயணிகள் இறங்கும் வழியை ஓட்டுநர் பயன்படுத்துதல் பாதுகாப்பானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சில பேர் அவங்க கன்வீனியன்ட்டுக்கு அவங்க சைடு இருக்கக்கூடிய டோரே தான் இறங்கிக்குவாங்க. பட் கவனமாக இறங்கக்கூடிய டிரைவர்னால் அவங்களுக்கு பயிற்சி இருந்ததுன்னா பார்த்து இறங்கிக்குவாங்க. பயிற்சி தேவை, அதுவும் வந்து அந்த ஐஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க தெளிவாக. அப்புறம் ஓட்டுநர் இருக்கிற அருகிலுள்ள கதவு வழியாக இறங்குவது என்றால் அதுதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க வலது பக்கம் தானே அவங்களுக்கு வரும் அந்த வெஹிக்கிள்ஸ் வரும், இடது பக்கம் அவங்களுக்கு கவலை இல்லை. வலது பக்கம் தான் இப்போ இறங்க போகிறாங்க, அவங்க சைட்லேருந்து இறங்க போகிறாங்கன்னா அப்போ வலது பக்கம் வெஹிக்கிள் வருதா அப்படின்னு பார்த்துட்டு எதுவும் இல்லைனா தான் இவங்க வந்து இறங்கிக்கணும். அது ரெண்டுமே வந்து கரெக்டான பாயிண்ட்டு தான். ஆனால் பாதுகாப்பானது எதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தெளிவான பாயிண்ட்டு, அதையும் தெரிஞ்சுக்காங்க. பிரேக் பெடல் உபயோகிப்பதில் சரியான முறை எது? ஒரு பிரேக் பெடலை கரெக்டாக எப்படி வந்து உபயோகிக்கணும் எல்லாத்தையுமே தெளிவாக படித்து பாருங்க. முன் பாதத்தால் அழுத்த வேண்டும், கால் தரையில் படக்கூடாது. பிரேக் பெடலை முன் பாதத்தால் தான் அழுத்தணும், மெயினாக பாதத்தால் தான் அழுத்தணும். அப்புறம் கால் வந்து தரையில் படக்கூடாது. இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும். உள்ளங்காலெல்லாம் அழுத்தக்கூடாது, விரல் முனைகள்லாம் அழுத்தக்கூடாது. இது வந்து தவறான ஒன்று. நீங்கள் அழுத்துனீங்கன்னா உள்ளங்காலே அழுத்தக்கூடாது, விரல் முனைகள்லேயும் அழுத்தக்கூடாது. முன் பாதம் நல்லா அங்கே வந்து பதியணும். அப்படி பதிகிற மாதிரி நீங்கள் வந்து பாதம் பதிகிற மாதிரி அழுத்தணும். அப்புறம் தரையில் கால் வந்து படக்கூடாது. இது வந்து பிரேக் பெடலுக்கு. பின்வருவனவற்றில் எது சரி? ஸ்டியரிங் வீலை திருப்ப புல் அண்ட் புஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும். ஸ்டியரிங் வீலை 9-3 அல்லது 10-2 என்ற அளவில் பிடிக்க வேண்டும். ரெண்டுமே சரி. இந்த ஐஆர்டி புக் பேக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இது ரெண்டுமே 2 கொஸ்டின், அதை தெளிவாக படிச்சுக்கணும் நீங்கள். நான் சேர்த்து கொடுத்துட்டேன். ஸ்டியரிங் வீலை திருப்ப டேஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புல் அண்ட் புஷ் முறை, அதுக்கு கீழே ஆப்ஷன் நிறைய கூட கொடுக்கலாம். அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புல் அண்ட் புஷ் முறையை தான் கடைபிடிக்கணும். அப்புறம் ஸ்டியரிங் வீலை ஆப்ஷனில் எது கொடுத்தாலும் பார்த்துக்கோங்க, இது ரெண்டுமே கரெக்டு தான். 9-3 அல்லது 10-2 என்ற அளவில் பிடிக்க வேண்டும். இப்போ இப்படி இருக்குது ஸ்டியரிங் வீல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடிகாரத்தில் இருக்கு இல்லையா, இது 9, இது 3, சரிங்களா? இப்படி இல்லைன்னா 10-2, 10-2, ஓகேவா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியான முறை தான். ஆனால் உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள், 9-3 கொடுத்துருக்காங்களா, இல்லை 10-2 கொடுத்துருக்காங்களா,
இல்ல 2மே குடுத்து ஆ மற்றும் ஆ குடுத்துருக்காங்களான்னு பாருங்க. கொஸ்டின படிக்கும்போது தெளிவா படிச்சுக்கங்க. இது 2மே சரியான அளவு தான். கியர் ஷிஃப்டிங் லிவர் எதற்கு பயன்படுகிறது? கியர் மாற்றம் செய்ய. இங்க கியர்ன்னு டைரக்ட்டா குடுத்தா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் புரிஞ்சிடும். ஆனா இவங்க வந்து கியர் ஷிஃப்டிங் லிவர்ன்னு குடுத்துருக்காங்க. அதுவும் அதே தான். உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டிங் லிவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கியர் உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க மாற்றம் செய்றதுக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த என்ஜின் சக்திய துண்டிக்க என்ன யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். என்ஜின் சக்தியை துண்டிக்கிறதுக்கு, இல்ல தூண்டுறதுக்கு 2த்துக்குமே கிளட்ச் தான் யூஸ் ஆகும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஜஸ்ட் அப்பப்ப நான் அதுக்கு சம்மந்தமா வரும்போது ரீகால் பண்ணுவேன். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க ரீகால் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா பதிய வரும். அந்த கொஸ்டின் கேட்டா டக்குன்னு ஆன்சர் வந்துரும். அதுக்கு தான் நீங்க கவனிச்சுக்கங்க. என்ஜின் சக்தியை தூண்டவோ, துண்டிக்கவோ பயன்படுவது கிளட்ச் தான். ம். தேவைன்னா கிளட்ச்சு பொறுத்து தான் என்ஜின் நமக்கு ஸ்டார்ட் ஆகுறது, ஆஃப் ஆகுறது எல்லாமே உண்டு. அப்புறம் வாகனத்தை திருப்புறதுக்கு என்ன யூஸ் ஆகும்? ஸ்டியரிங் வீல் தான் யூஸ் ஆகும். வாகனத்தை திருப்பணும் அப்டின்னா. இது எங்க இணஞ்சிருக்குன்னு கூட கேட்டுருவாங்க. இது எங்க இணஞ்சிருக்கும்? அந்த ஃப்ரண்ட் ஆக்ஸில் அசெம்பிளில தான் இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வாகனத்தை நிறுத்துறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? அப்படின்னு கேட்டுருவாங்க. வாகனத்த நிறுத்த நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரேக் தான் யூஸ் பண்ணுவோம். அது வாகனத்தை நிறுத்துறதுக்கு. இந்த கொஸ்டினுக்கு கியர் மாற்றம் செய்ய. கியர் ஷிஃப்டிங் லிவர். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு ஜெனரல் தமிழ், மேத்ஸ் கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் அது மட்டும் இல்லாம தொழில்முறை, திறனறி, தகுதி தேர்வு வினாக்கள் எல்லாமே கவர் ஆகக்கூடிய புக்கா தான் இருக்கும். புக் வந்து நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். நீங்க கொடுக்கக்கூடிய அதே அமௌண்ட்லயே நாங்க என்ன பண்றோம்னா, டெஸ்ட் பேட்சாவும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு 4 டெஸ்ட் போயிருக்கு சக்சஸ்ஃபுல்லா. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ண உடனேயே அந்த 4 டெஸ்ட்டுமே வந்து அட்டெண்ட் பண்ணி பார்க்க முடியும். கன்டினியூஸா குடுக்கக்கூடிய டெஸ்ட், அதுக்கப்புறம் வீடியோஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே. தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. கிளட்ச் பெடல் உபயோகிப்பதில் சரியான முறை எது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பிரேக் பெடல். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளட்ச் பெடல். கிளட்ச் பெடல் எப்படி சரியான முறையில உபயோகிக்கிறதுன்னு பாருங்க. இடது கால் முன் பாதத்தால் அழுத்த வேண்டும். கிளட்ச் பெடல எப்படி வந்து சரியான முறையில உபயோகிக்கணும்னா, இடது கால் முன் பாதத்தால் அழுத்த வேண்டும். உங்களுக்கு வந்து வலது, இடதுலாம் குழப்பாது. ஏன்னா, நீங்க வந்து எல்லாருமே இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் தான், லைசென்ஸ் வச்சிருப்பீங்க. அதனால அந்த ப்ராப்ளம் வராது. நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா. ஆனா, அந்த முன் பாதம் அது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப பிரேக் பெடல்லயும் அதான் பார்த்தோம். அது வந்து வலது கால் முன் பாதம். கிளட்ச் பெடலுக்கு இடது கால் முன் பாதம். பாதத்துல கரெக்ட்டா அழுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே உள்ளங்கால் அழுத்தக்கூடாது. விரல் முனைகள்ல அழுத்தக்கூடாது. அத தெரிஞ்சுக்கங்க. ஆக்ஸிலேட்டர் பெடல் இயக்குவதில் சரியானது எது? சரியான அந்த முறை எது? 2மே சரியான முறைதான். ஆக்ஸிலேட்டர் பெடலை அழுத்த அல்லது தளர்த்த மெயினா எந்த அசைவை பயன்படுத்த வேண்டும்? கணுக்கால் அசைவை பயன்படுத்த வேண்டும். இந்த கொஸ்டின் வந்து ஐஆர்டி புக் பேக்ல எப்படி இருக்கணும்னா, ஆக்ஸிலேட்டர் பெடலை அழுத்த அல்லது தளர்த்த டேஷ் அசைவை பயன்படுத்த வேண்டும்னு குடுத்திருப்பாங்க. அப்படிதான் இருக்கு அது. அப்ப மெயினா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆக்ஸிலேட்டருக்கு கணுக்கால் அசைவு. அசைவு கணுக்கால் அசைவை பயன்படுத்த வேண்டும். அத ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து வலது கால் பாதம் முழுவதும் ஆக்ஸிலேட்டர் பெடலில் பதிய வைத்து இயக்க வேண்டும். முழுவதுமே பதிஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஹெவி வெஹிக்கிள். அதனால முழுசாவே நமக்கு வந்து அந்த வலது கால் பாதம் பதிஞ்சா தான் ஆக்ஸிலேட்டர் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா எடுக்கும். அதனால ஆக்ஸிலேட்டர் பெடலில் பதிய வைத்து இயக்க வேண்டும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது மாரி கிளட்ச்லயே கால வச்சுட்டு ரைட் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் வந்து கிளட்ச் ரைடிங். அது மாரி கிளட்ச் ரைடிங் பண்ணா உங்களுக்கு வந்து அதிகமா எரிபொருள் செலவாகும். அதுதான் குடுத்துருப்பாங்க. அதிகமா எரிபொருள் செலவாக அது ஒரு ரீசன். கிளட்ச்லயே கால வச்சுட்டு ரைடிங் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட்டர் பட்டன் டேஷ் இயக்க பயன்படுகிறது.
என்ஜினை இயக்க பயன்படுகிறது. ஸ்டார்ட்டர் பட்டன் எதை இயக்கும்? என்ஜினை இயக்க தான் பயன்படுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் இது எல்லாமே கூட யூஸ் ஆகும். இதெல்லாமும் நம்ம பண்ண முடியும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இப்போ ஸ்டார்ட்டர் பட்டன் போட்டால் மெயினாக என்ன இயங்கும் பார்த்தீங்கன்னா, என்ஜின் தான் இயங்கும். என்ஜினை இயக்க பயன்படுகிறது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அந்த ஸ்விட்ச் போட்டால் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஆனால் மெயினாக ஸ்டார்ட்டர் பட்டனுக்கு ரோல் பார்த்தீங்கன்னா, என்ஜினை வந்து இயக்கிறதுக்கு பயன்படுகிறது. வாகனத்தின் திருப்பத்தை தெரிவிக்க பயன்படுவது எது? இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் சைட் போகிறேன், ரைட் சைட் போகிறேன்னு பின்னாடி வர வாகனங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீங்க. அது மாதிரி தெரிவிக்கிறதுக்கு எந்த சுவிட்ச் யூஸ் ஆகுது? அதுதான் இந்த கொஸ்டின். வாகனத்தின் திருப்பத்தை தெரிவிக்க பயன்படுவது எது? இண்டிகேட்டர் ஸ்விட்ச். வாகனத்தின் திருப்பத்தை தெரிவிக்க பயன்படுவது இண்டிகேட்டர் ஸ்விட்ச். லெஃப்ட்னா கரெக்டாக லெஃப்ட்டில் போடணும், ரைட்னா ரைட்டில் போடணும். ஆனால் சில பேர் ரொம்ப நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுவாங்க. லெஃப்ட்டில் போட்டு ரைட்டில் போயிடுவாங்க. அந்த ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அது கரெக்டாக போட்டுட்டு அந்த சைடு நம்ம வந்து வளையணும். அது பார்த்துக்கங்க. இது வந்து இண்டிகேட்டர் ஸ்விட்ச். முகப்பு விளக்குகளின் பிரகாசத்தை நேராகவும் கீழ்நோக்கியும் மாற்றுவதற்கு பயன்படுவது எது? அதுக்கு பேர் வந்து டிப்பர் ஸ்விட்ச். முகப்பு விளக்குகளின் பிரகாசத்தை நேராக வேணா நேரா அடிச்சுக்கலாம். கீழ்நோக்கி வேணும் அப்படின்னா கீழ்நோக்கி அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு அது கீழ்நோக்கி இருந்தா கரெக்ட்டா வரும்னு தோணும். அப்ப அது போல நம்ம பண்ணிக்கலாம். பிரகாசமா நேரா தெரியணும்னு பார்த்தாலும் அப்படியும் பண்ணிக்கலாம். அந்த ஸ்விட்சுக்கு பேர் வந்து டிப்பர் ஸ்விட்ச். ஜஸ்ட் ஜென்ரலா முகப்பு விளக்குகளுக்கு எந்த ஸ்விட்ச் தேவைப்படும் அப்படின்னு கேட்டா, ஹெட்லைட் ஸ்விட்ச் இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ஜென்ரலா முகப்பு விளக்குகளை செய்யறதற்கு என்ன வேணும் அப்படின்னா, ஹெட்லைட் ஸ்விட்ச்சு. ஆனா, இது போல நேரா வேணும்னா நேரா மாத்துறதுக்கும், கீழ வேணும்னா கீழ் நோக்கி அடிக்கிறதுக்கும் தேவைப்படுறது லைட் அடிக்கிறது தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, டிப்பர் ஸ்விட்ச்சு. ஜென்ரலா அப்புறம் நமக்கு வெஹிக்கிள்குள்ள சில லைட் போடுறதுக்கு சில ஸ்விட்ச் இருக்கு. அது தனி. முன்புறம் விழும் மழைநீரை சுத்தம் செய்ய பயன்படுவது எது? வைப்பர் ஸ்விட்ச். இது எல்லாருக்குமே தெரியும். அது பேரே அது வைப்பர்ன்னு தான் இருக்கும். அதனால நமக்கு தெரியும். பின் ஸ்பிரிங்குகள் மூலம் கிளாம்புகளினால் வாகனத்தின் அடிச்சட்டத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது எது? ரியர் ஆக்சில் அசெம்பிளி. ரியர் அப்படின்னாலே பின்புறம். அதுதான் அதுக்கு மீனிங். அது நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ரியர் வியூ மிரர் அப்படின்னா என்னது? பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை சரியா பார்க்கறதுக்காக அட்ஜஸ்ட் பண்றது தான் அந்த ரியர் வியூ மிரர். அப்ப ரியர் அப்படிங்கிறது என்னது? பின்புறம் பார்க்கறதுக்காக மெயினா யூஸ் ஆகுது. இங்க என்ன குடுத்துருக்காங்க? பின் ஸ்பிரிங்குகள்னு குடுத்துருக்காங்க. அப்ப பின் ஸ்பிரிங்குகள் மூலம் கிளாம்புகளினால் வாகனத்தின் அடிச்சட்டத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது ரியர் ஆக்சல் அசெம்பிளி. இயந்திர சக்தியை கனெக்டிங் ராடுக்கு கடத்துவது எது? பிஸ்டன். இயந்திர சக்தியை கனெக்டிங் ராடுக்கு கடத்துவது பிஸ்டன். நீங்க இந்த 15 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.